பாருங்க, 60வது வசனம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சரியா? 66வது வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின் வாங்கி போனார்கள். அப்ப இது நாள் வரைக்கும் இவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் தெரிந்து விட்டதா? பின் வாங்கி போயிட்டாங்க. இப்ப சீஷர்களை பார்த்து கேட்கிறார், சரி நீங்க எதுக்கு என் கூட இருக்கிறீங்க? நீங்க போய்விட மனதா இருக்கீங்களா? இல்ல இல்ல நாங்க போக மாட்டோம். ஏன்? அவர் ஒரே ஒரு வசனம் சொல்லுகிறார், 68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நாங்க அற்புதங்களுக்காகவோ வேற எதுக்காகவும் உங்க பின்னாடி வரல. நீங்க கூட எங்களுக்கு வல்லமையை கொடுத்து எத்தனையோ பேரை சுகமாக்க சொன்னீங்க, அதுக்காகவும் நாங்க உங்க கூட இல்லை. இது எதுவுமே இல்லாட்டியும் அல்ல. ஆனால் உங்களிடத்துல என்ன இருக்கிறது? நித்திய எட்டர்னல், நித்திய ஜீவ வார்த்தை உங்களிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க விரும்புகிறார்கள், ஆனால் அவருடைய வார்த்தையை விரும்புவதில்லை, வார்த்தையை கனப்படுத்த விரும்புவதில்லை. நீங்கள் அவருடைய வார்த்தையை கனப்படுத்தணும்னா முதல்ல வார்த்தையை வாசிக்கணும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுகிறோம், இடைப்பட்ட நாள்ல கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்கன்னு சொல்லி. வார்த்தையை கனப்படுத்தாமல் நீங்கள் கிறிஸ்துவையோ பிதாவையோ கனப்படுத்தவே முடியாது. நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கிறிஸ்துவை எந்த விதத்திலும் போற்றி புகழ்ந்து பாட முடியாது. தேவனுடைய வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ அவருடைய வார்த்தை ஒன்றுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தாலே போதுமானது. அவரை அது மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கு. இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி மிக மோசமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ள மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற ஆபத்தை எப்படி வரிசைப்படுத்தலான்னு சொன்னா, மிகப்பெரிய கவர்ச்சிகரமான செழிப்பு, எப்பொழுதுமே செழிப்பு என்கிற ஒற்றை வார்த்தை. நம்பர் 2, அற்புதம், அடையாளங்கள். இந்த ரெண்டை தான் அந்தி கிறிஸ்து பயன்படுத்தி கொள்ளுவான். அந்தி கிறிஸ்து இந்த உலகத்துல வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து அக்கினி அவன் என்ன செய்வான்? வரவழைப்பான். எங்கிருந்து அக்கினி வந்திருக்கும்? வானத்திலிருந்து வந்திருக்கும். இது நாள் வரைக்கும் யாருமே செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் யார் செய்ய போறா? அந்தி கிறிஸ்து செய்ய போகிறான். அது ஏற்கனவே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அவன் வானத்திலிருந்து அக்கினியை வரவழைப்பான்னு போட்டிருக்கு, பாத்தீங்களா? ஆனா அன்னைக்கு அதை செய்யும் பொழுது அவன் பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் போவாங்க. ஆண்டவர் தான் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஏன்னா மனிதனுடைய மனது எப்படி பக்குவப்பட்டிருக்கும் என்று சொன்னால், இந்த மாதிரி அற்புதம் அடையாளங்களுக்கு அடிமையாகி இருப்பார்கள். அதற்காகத்தான் இப்பொழுது சாத்தான் இந்த உலகத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறான். உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் எல்லாரும் பாருங்க, பிரபலமாகக்கூடியவர்கள் எல்லாருமே அற்புதம் அடையாளங்களை மட்டுமே மையப்படுத்தி போதித்துக் கொண்டே இருப்பார்கள். மனிதனை கவர்ச்சிகரமா இழுக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி மட்டுமே போதிப்பார்கள். அடுத்து பணம், செழிப்பு. செழிப்புக்கு நாம் எதிரியானவர்கள் அல்ல. நாம் எல்லாருமே உழைத்து கஷ்டப்பட்டு பணம் ஈட்டுவதை நாம் ஊக்குவிக்கிறோம். அதே சமயத்துல ஒருவேளை ஏதோ ஒரு சில இடங்கள்ல குறைவு வந்து விட்டால் சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்றோம். ஆனால் அதற்கு மாறாக செழிப்பின் காஸ்பல், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீ எப்படி இருந்தாலும் சரி, எதுவுமே பண்ண தேவையில்லை, தேவனுக்கு நீ காணிக்கையை மட்டும் கொடுத்துக்கிட்டே இரு, கூரையை பிச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு என்பதுதான் செழிப்பின் உபதேசம். செழிப்பின் உபதேசம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை விலைக்கு வாங்குற உபதேசம். அது ரொம்ப ஆபத்தான உபதேசம். You have to be very careful. அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு இன்றைக்கு சபையை அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நானும் ஒரு சிறு மந்தையை, கூட்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்துவை எனக்கு பிடிக்கும், நான் நம்புறேன்னு சொல்றவங்க அவருடைய வார்த்தையை விட்டு விடுவது வேதனையான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் பவுல் இடத்துல எவ்வளவு குறைவுகள் இருந்தாலும் அவர் கடைசியில ஒன்றுல உறுதியா நின்னாரு, ஆண்டவரே ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டு. ஸோ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம நிற்போம், வார்த்தையை கனப்படுத்துவோம். ஜெபிக்கலாம்.